எங்க மக்கள் மாஞ்சோல்ல இருந்து ராத்திரி போல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்காங்க. ஏன்னா எங்க வேதனை அவ்வளவு இருக்கு, நாங்க யார்கிட்ட சொல்ல முடியும்? இப்படி 8 மாசம் கஷ்டப்பட்டு ஒரு 2 நிமிஷம் கூட எங்கிட்ட பேசல. அது எங்களுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. மட்டும் வாங்கிட்டு போனது எங்களுக்கு பயங்கர வருத்தம். ஒரு 2 நிமிஷமாவது எங்க மக்களை சந்திச்சு பேசணும்ல. நாங்க வேற என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு 8 மணின்னு சொல்லியாச்சு, நேற்று 4 மணின்னு திடீர்னு முடிவெடுக்கணும். அவங்க மாஞ்சோல பிரச்சனை இதோட முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அவங்க அப்படி பண்ணதான் இது பண்ணாங்க. அதுக்கடுத்து அமைச்சர்கிட்ட பேசணும் வாங்கினாங்க, சந்திக்க கூப்பிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் கிட்ட பேசியிருந்தா ஒரு மன நிம்மதியா இருக்கும். ஏன்னா நாங்க 400 மக்களும் நேற்று ராத்திரி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கோம். அவ்வளவு வரும். ஏன்னா எங்க சூழ்நிலை யாரும் அங்க வந்தவங்களுக்கு தான் தெரியும். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் கரண்ட் கொடுக்க மாட்டேன், குடிநீர் கொடு, என்ன அப்பன் விட்டு சொத்தை என்ன கொடுக்குறா என்று கேட்கிறேன். அவன் திட்டம் முடிந்தது, அரசாங்கம் எடுத்துக்கொள்ள தேயிலை தோட்டத்தை. அரசாங்கம் தேயிலை தோட்டம் நடத்துகிறதா இல்லையா? நீ அந்த திட்டத்தையும் எடுத்துக்கொள், 30,000 தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். அவன் பாட்டுக்கு வேலை செய்கிறான். தேயிலையை நம்ம லாபகரமாக நடத்த வேண்டியதானே. இந்த மாஞ்சோலை நமக்கு சும்மா கிடைப்பது என்பது தமிழ்நாட்டு சொத்துத்தானது. அது உன் கைக்கு வருவது என்பது நல்லது தானே. தனியாரிடமிருந்து இந்த மக்கள் வாழ்வது 30,000 பேர் வாழ்வது. நான் அமெரிக்காவிலே போய் 5,000 கோடி பிடுங்கி கொண்டு வந்தேன். அதில் 3,000 பேருக்கு வேலை கிடைக்கிறது. 30,000 பேருக்கு கிடைக்கிறது. அவனை எதற்கு வெளியே விரட்டுகிறாய்? இவர் 3,000 பேருக்கு வேலை பிடுங்கி கொண்டு வந்ததை உண்மையா இல்லையா என்று அப்புறம் யோசிப்போம். 30,000 பேர் அங்கே இருக்கிறான், அவனை வேலையை விட்டு விரட்ட வேண்டும் என்கிறாய். அவனுக்கு குடிநீர் கொடுக்க மாட்டேன் என்கிறாய். அவனுக்கு மின்சாரம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய்.